கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே. வணக்கம். இன்னைக்கு என்னம்மா பேச போகிறோம்? டெலிவரி விலாக் பற்றி பேசிடலாம். நம்ம அதான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். டெலிவரி விலாக் பற்றி பேசிடலாம். ஓகே ஓகே. February 3rd வந்து டெலிவரி பண்ணலாமா? ஆமாம், அப்படியே நாளெலாம் பார்த்து வச்சுக்கிட்டோம் நம்ம. ஏன்னா சி செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பேபி எனக்கு சி செக்ஷன் தான், அதனால ஆமாம். ஆனால் எந்த வித காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பேபிக்கு எதுவுமே கிடையாது. எனக்கும் கிடையாது. கம்மி அல்ட்ராசவுண்ட் இருக்கா சொன்னாங்க, வெயிட் கம்மியாக இருக்கா சொன்னாங்க. அவங்க பர்டிகுலர் வெயிட் கொடுத்தாங்க. அது வந்து நம்ம நாங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கார்ட்ட பேசினேன். ஏன்னா அவர் தான் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே ஒத்துக்க மாட்டார். டாக்டர் கேட்டோம், அவங்களுமே ஓகே சரி வந்து அட்மிஷன் ஆகிக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. செகண்ட் பேபினாலும் அதுவும் பயமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு February 20 தான் டெலிவரி டேட்டு. அப்புறமா February 3rd சொன்னாங்க. நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அப்புறம் February 2 போய் அட்மிஷன் ஆஃப்டர்நூனே போனோமா, ஆஃப்டர்நூனே அட்மிஷன் ஆகிட்டோம். 7 o'clock நம்ம டைம் டிசைட் பண்ணி நாங்கள் தான் டைம். ஆமாம், 10:30க்குலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் 4 மணிலேருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ரிசர்வேஷன் பண்ணுறதுனால. ஆமாம், ஸோ க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நான் வீடியோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாய் சொல்லு. மம்மி போயிட்டு பாப்பா தூக்கிட்டு வருவா. ஓகே, ஓகேவா? மேம் இங்க ஏத்தும் போது கொஞ்சம் வலி போச்சுங்களா? ஓகே, நீ சொல்லு எதுனாலும். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்தாங்க. $10:40க்குலாம் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 11:14 இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ வெளியில் நடந்ததை அம்மா சொல்லுவாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி பேரன் பிறப்பான் அப்படின்னு வேற எங்களுக்கு ஒரு ஐடியா. நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு என் ஹஸ்பண்ட் உள்ளே வந்தாங்க தியேட்டருக்குள்ளே. என் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி, நான் டாக்டராக இருக்கனால அவங்க அலோவ் பண்ணாங்க. நார்மல் பீப்புள் எப்படின்னு எனக்கு தெரியல. நார்மல் டெலிவரிக்கு யூஸ்வலாக அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் சி செக்ஷனுக்கு பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் பேபிக்கும் எனக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ செகண்ட் பேபிக்கும் அவங்க உள்ளே வந்திருந்தாங்க. பாப்பா பிறந்துருச்சு. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காமான பேர், நல்ல ஆள், சின்ன வயசு தான். அவங்க தவறிட்டாங்க. சரி அந்த டைமில் எங்கள் பாப்பா நின்றனால அவங்களே ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு மிராக்கிள் மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதையும் நாங்கள் சொல்கிறோம். இல்லை அந்த ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நைட் எல்லாம் பார்த்து கொடுத்து முடிச்சுட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் மார்னிங் எழுதி சரி பாப்பா கொஞ்சம் பார்க்கலாம் சரி பார்த்தேன். என்னென்னு பார்க்கும்போது வாய் கழுவுறதுலேயே கொஞ்சம் அழுகிற மாதிரி இருந்துச்சு. வாய் கழுவிட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் பள்ளி இருக்கிற மாதிரி அவங்க யாருமே சொல்லலை. டாக்டர்ஸும் பார்க்கல, பீடியாட்ரிஷியன்ஸும் சொல்லலை. ஆனால் நான் தான் பார்த்துட்டு கேட்டேன். காலையில் வந்தாங்க, பீடியாட்ரிஷியன் வந்தாங்க. அப்போ சொன்னேன் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி டீத் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ அவங்க ஆமாங்க இருக்கிறதா செய்யுது அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, என்ன மிராக்கிள் சொன்னல நீ சொல்லு. ஆமாம், என்ன ஏன் மிராக்கிள்னு சொன்னேன்னா, என்னோடய சித்தப்பா தவறிட்டாங்கல்ல, அவங்க வந்து பிறக்கும்போது அவங்களுக்கு டீத் இருந்துதான். அதனால எனக்கு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஓ அவங்களுக்கு டீத் இருந்ததுன்னா என் குழந்தைக்கு அது வந்து ஒரு பெரிய பிளெஸிங்காக நான் வந்து கன்சிடர் பண்ணேன். என் சித்தப்பாவோட பெரிய பிளெஸிங்கு. ஸோ வெளியிலே வந்து என்ன இருந்துருக்குன்னா, எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா பேபியோட வெயிட் கம்மியாக இல்லை. அதுதான் எங்கள் வீட்டுக்காரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வெயிட் பண்ணலான்னு சொன்னேன். குழந்தையும் வெயிட்டு கம்மியாக இருக்கிறா, உங்களை யார் அவசரப்பட்டு எடுக்க சொன்னது ஏன் 10 நாள் வெயிட் பண்ணேன், இன்னும் ஆகிட போச்சுன்னா சம்மதிட்டு வாங்கினேன்.
ஏன்னா டாக்டர்ஸ்குள்ளே கலந்து பேசி சொல்லினா உங்கள் பேபி வந்து லோ ஹார்ட் தான், அதனால வந்து இது பண்ணுங்க அப்படியே பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எப்படியோ பொத்தி குழந்தைய வந்து கேர் பண்ணி 6 months ஆகிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோ போட்டு. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.